மொழிகள் 13:12 நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இளைக்கப் பண்ணும். விரும்பியது கிடைக்கும்போது அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அநேக நெடுநாளாய் நம்ம காத்திருப்போம். சில காரியங்களை குறித்து ஜெபித்து கொண்டே இருப்போம். கர்த்தர் சீக்கிரமாய் செய்ய வேண்டும் என்று. ஆனாலும் கர்த்தர் அதை தாமதிப்பது ஒரு பெரிய நன்மைக்காக தான் நம்ம வாழ்க்கையில அதை தாமதிக்கிறாருங்க. ஏன்னா நிறைய நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனா அதை கர்த்தர் தாமதமாக கொடுப்பார். ஆனால் அது ஒரு நன்மையாக கூட இருக்கலாம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. டிவியில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு. ஒரு பாட்டி வந்து ஒரு சேர்ல உட்காந்துருப்பாங்க. பக்கத்துல ஒரு தம்பி வந்து 5 ஸ்டார் சாக்லேட் சாப்பிட்டுட்டு நின்னுட்டு இருப்பாரு. அவங்க கையில இருந்த ஸ்டிக் வந்து கீழ விழுந்துரும். அந்த பாட்டி கையில இருந்த ஸ்டிக்கு. அந்த பையன் எவ்வளோ எந்திரிக்க முயற்சி பண்ணுவாங்க. அவங்களால முடியாது. வயதானவங்க. ஆனா அந்த பையன் அந்த ஸ்டிக்கு விழுந்தத பார்ப்பான். அத எடுத்து குடுப்பான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த பையன் அத கண்டுக்கவே மாட்டான். சாக்லேட் சாப்பிட்டுட்டே இருப்பான். அப்புறம் அந்த பாட்டிக்கே கோவம் வந்துட்டு, சரி நம்மளே எந்திரிச்சு எடுத்துறலான்னு எந்திரிச்சு எடுப்பாங்க. அவங்க எந்திரிக்கும்போது மேல இருந்து ஏதோ ஒரு போர்டு ஏதோ வந்து அந்த இடத்துல வந்து கீழ விழுந்துருங்க. அந்த பாட்டி எந்திரிக்கிறதுக்கும், அது வந்து விழுகுறதுக்கும் கரெக்ட்டா இருக்கும். அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த தம்பி பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே அமைதியா நிப்பாரு. இதுதாங்க நம்மளுடைய வாழ்க்கையில கூட. நமக்கு கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய தாமதிக்கிறார் என்றால், அது நன்மையாகத்தான் கர்த்தர் நிச்சயம் செய்து முடிப்பாருங்க. காத்திருப்போம். கர்த்தர் நிச்சயம் செய்யப் போகிறார். நமக்கு செய்யாம யாருக்கு செய்வாருங்க? ஹேவ் அ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.